நான் காக்கா கழுகு அப்படின்னு விஜய் அவர்களை சொல்லவே இல்லை. நான் பார்த்தேன் விஜயோடைய வளர்ச்சியை என் கண்ணால் பார்க்குறேன். இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவர் இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறார் அப்படின்னா அது எனக்கு சந்தோஷம்தான். நான் எந்த காலகட்டத்திலையுமே அதை குறிப்பிட்டு சொல்லலை அப்படின்னு பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறாரு ரஜினிகாந்த் அவர்கள். ரெண்டு மாப்பிள்ளைகளை ஒண்ணா ஒரே பார்ல பாக்குற பாக்கியம் எந்த மாமனார் கிடைக்கும்? இரிட்டேட் பண்ணாதீங்க அங்கிள். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. போங்கப்பா போய் பொழப்பா பாருங்க. எப்போ பாரு சும்மா சோசியல் மீடியாவில் யார் காக்கா யார் கழுகுன்னு சும்மா உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சம்பவம் நேற்று நடந்திருக்கு. எல்லாருக்குமே தெரியும். நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லால் சலாம் படத்துடைய ஒரு கிராண்டான ஆடியோ லான்ச் நடந்துச்சு. அந்த ஆடியோ லான்ச்சில் சூப்பர் ஸ்டார் பேசின பேச்சு இருக்குல்ல, பல பேருக்கு ஒரு ஐ ஓப்பனிங்காக இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா ரீசெண்டாக சில மாதங்களாகவே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஒரு மோதல் இருந்ததாக அப்படியே சோஷியல் மீடியாவில் பரப்பிக்கிட்டே இருந்தாங்க. அதை மெச்சுவேர்டாக அவங்க சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணியிருந்தா கூட ஃபேன்ஸோட மனநிலை இல்லை நாங்கள் வந்து இப்படி தான் பார்க்குறோம் இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் நெகட்டிவாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு மொத்தமாக முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நேற்று சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. முதல்ல மிகப்பெரிய 2 படங்கள் தலைவருக்கும் சரி தளபதிக்கும் சரி, லியோ, ஜெயிலர், இந்த படங்கள் வரும்போது ரசிகர்களை தாண்டி தமிழ்நாட்டு மக்கள் வெளிநாட்டு மக்கள் அப்படின்னு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த 2 படங்களுக்குமே இருந்துச்சு. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளாகவே யார் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பேச்சு ஓடிக்கிட்டே இருந்தது சோஷியல் மீடியாவில். இவர் தான்ப்பா. இப்போ தளபதி பார்த்தீங்க அப்படின்னா வசூல் ரீதியாகவும் சரி பிஸ்னஸ் ரீதியாகவும் சரி கொஞ்சம் அவர் முந்திட்டார் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகள் வந்தோடனே இவர் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அவங்க ஃபேன்ஸ் பேசுகிறாங்க. அதே தலைவர் ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்க, இல்லை இத்தனை வருஷமாக பாருங்கள் சும்மா ஆளு கண்ணா நின்றுக்கிட்டு இருக்கிறாரு, இப்போ வரைக்கும் அவர் படம் தான் பயங்கரமாக வசூல் போய்கிட்டு இருக்கு, எங்கால் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜெயிலர் படத்துடைய ஆடியோ லான்ச் நடக்குது. அந்த ஆடியோ லான்ச்சில் அந்த படத்துடைய ப்ரொடியூசரே சொன்னார், இந்த மாதிரி அவருக்கு வயசு என்ன, அந்த வயசில் இத்தனை ப்ரொடியூசர் அவர் வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறாங்க அப்படின்னா யார் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அவரே கேட்டுட்டு அந்த லான்ச்சு அப்படியே போச்சு. அப்போ சூப்பர் ஸ்டார் ஒரு கதை சொல்கிறாரு, காக்கா கழுகு கதை. யாருமே எதிர்பார்க்கல. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் வந்து கழுகு மாதிரி அந்த காக்காலாம் வந்து கொத்திக்கிட்டு இருக்கோம், நான் அதெல்லாம் மதிக்காமல் மேலே பறந்துடும் அப்படின்னா ஒரு ஜென்யூனாக நார்மலாக சொன்ன விஷயத்த என்ன எடுத்துக்கிட்டாங்க, இவர் வந்து விஜய் தான் சொல்கிறார் அப்படின்னு சில மீடியாக்கள் பேச ஆரம்பித்தோன்னே சோஷியல் மீடியாவில் பெரிய இஷ்யூவாக மாறிடுச்சு. ஏன்னா சில ஃபேன்ஸ் வந்து எப்பா உங்காள் காக்கா அப்படிங்கிறது, இல்லை உங்காள் தான் காக்கான்னு இவங்க சொல்கிறது அப்படின்னு ஒரு பிரச்சனை போயிட்டே இருந்துச்சு. அதை தொடர்ந்து பெரிய மோதலாச்சு. ஜெயிலர் படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி. இப்போ நிறைய பேருக்கு இருந்த ஒரே கேள்வின்னு அப்படின்னா இதுக்கு தளபதி என்ன பதில் சொல்ல போகிறார் அப்படின்னு நினைக்கும் போது தான் ஆடியோ லான்ச் வந்து அந்த படத்துக்கு நடக்கலை. என்னப்பா இது, அப்போ இதுக்கான பதிலே இல்லையான்னு தெரியும் போது லியோ படத்துக்கான சக்ஸஸ் மீட் நடக்குது. அந்த இடத்துல தளபதி வந்து கட் அண்ட் ரைட்டாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டார், சூப்பர் ஸ்டார்னா ஒருத்தர் தான், தலைன்னா ஒருத்தர் தான், புரட்சி தலைவர்னா ஒருத்தர் தான் அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டு கிட்டத்தட்ட அவர் வந்து எல்லாத்துக்குமே ப்ராப்பராக ஆன்சர் கொடுத்தா கூட சில பேர் என்ன சொல்லிட்டாங்க, அவர் வந்து இல்லைப்பா அப்புறம் ஏன் அவர் வந்து யானை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுகிறார் அப்படின்னு திரும்ப அதுக்கான ஒரு கமா போட்டு ஒரு பிரச்சனையை கிளப்பிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கவே இல்லை, அதாவது ஃபேன்ஸ் மத்தியில். இப்போ அந்த வகையில் தான் நேற்று லால் சலாம் படத்துடைய ஆடியோ லான்ச் நடக்குது. இதில் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா அந்த பிரச்சனை அப்படியே போயிடுச்சுப்பா, இதுக்கப்புறம் யாரும் ஆன்சர் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற சூழலில் சூப்பர் ஸ்டார் அப்படியே ஸ்டேஜுக்கு வர்றாரு. என்ன கரிஷ்மா, வயசெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. அவர் நின்று அந்த ஸ்டேஜுக்கு வந்தார்ல, அந்த ஸ்பீடு இன்னும் குறையவே இல்லை. மக்கள் ஃபேன்ஸ் எல்லாம் கத்துறாங்க. அப்படியே சிரிச்ச முகத்தோட ஸ்டேஜுக்கு வந்து பல விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. முக்கியமாக அவரோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி ஷேர் பண்ணாங்க. நிறைய விஷயங்கள் படத்தில் மட்டும் நடந்திருக்கும்ல, அதை பற்றிலாம் ஷேர் பண்ணிவிட்டு கடைசியாக 1.5 நிமிஷம் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத வகையில் தளபதி விஜய் அவர்களை பற்றி அவர் பேசுகிறாரு. இந்த மாதிரி நான் ஆடியோ லான்ச்சில் காக்கா கழுகத்தை பற்றி பேசினேன், ஆனால் அதை நான் அவரை குறிப்பிட்டு பேசவே கிடையாது, இதை நான் அவரை பற்றி தான் பேசுகிறேன் அப்படின்னு தப்பாக பல விஷயங்களை இம்பேக்ட் பண்ணுற மாதிரி இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. நான் அப்படி நினைக்கவே இல்லை அப்படின்னு அவர் சொல்லும்போது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது, உண்மையாகவே அவர் இப்படிலாம் சொல்லலை அப்படிங்கிறத நம்மளால் நேரடியாகவே பார்க்க முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா விஜய் அவர்களை நான் வந்து சின்ன பையன்லேருந்தே பார்க்குறேன். 13-14 வயசில் அப்போது தர்ம தலைவன் படத்துடைய ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க வீட்டில் தான் ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போது எஸ்எஸ்சியை வந்து என்கிட்ட கேட்குறாரு, சார் அந்த மாதிரி பையன் வந்து நான் ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு சார். அப்போ எனக்கு வந்து சின்ன வயசு தான் ஆகுது, கொஞ்சம் படிக்க சொல்லி ஏதாச்சும் அட்வைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு அவர் என்கிட்ட கேட்டோடனே அவர் அப்படியே தூரத்தில் அந்த மாடியிலேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தார் ஷூட்டை.
நான் கூப்பிட்டு தம்பி படிக்க வேண்டியதானப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னேன் அப்படின்னு சொன்னார். இப்போது அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா தான் அவருடைய ஹார்ட் ஒர்க்கால், உழைப்பால், அவருடைய டிசிப்ளினான அப்படின்னு அந்த வேர்டை ரொம்ப அடிக்கூட்டிட்டு சொன்னார். டிசிப்ளின் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தான். அவரோட டிசிப்ளினால தான் அவர் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு, இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறாரு. அதெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு உண்மையாக சொன்னார். சொல்லிட்டு இப்போது ஒரு பெரிய இடத்துல அவர் இருக்கிறாரு. இன்னொன்று, அவருடைய அரசியல் வருகையை இவர் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காருன்னு பாருங்களேன். இதுக்கப்புறமா சோஷியல் ஒர்க் பண்ண போகிறாரு, அதாவது பாலிடிக்ஸுக்குள்ளே வரப்போகிறாரு அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ண போகிறாரு. அதுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் அப்படின்னு அந்த வாழ்த்துக்கள் சொல்கிறார். இதெல்லாம் யாருமே மென்ஷன் பண்ணி சொல்லவே மாட்டாங்க. இன்ஃபேக்ட் அதை வந்து தளபதி எந்த ஸ்டேஜ்லையுமே நான் வந்து பாலிடிக்ஸுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு டேரக்டாக சொல்லலை. ஆனால் பாலிடிக்ஸுக்கு வரப்போகிறாரு, அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அப்படின்னு அவர் சொல்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ இதெல்லாம் சொல்லிவிட்டு, இப்போ எனக்கு தெரியும் அவர் எந்த இடத்துலையுமே நான் போட்டி அப்படின்னு அவர் சொன்னதே கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அவர் தான் போட்டின்னு அவர் சொல்லிட்டாரு. அந்த மாதிரி என் படத்துக்கு நான் தான் போட்டின்னு நானும் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே அவர் என்ன போட்டியை நினச்சா அவருக்கு தான் அசிங்கம், இல்லைன்னா என்ன அவர் போட்டியை நினச்சா அவருக்கு தான் அசிங்கம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிவிட்டு, இனிமே தயவுசெய்து இந்த காக்கா கழுகு இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தொடர்ந்து பேசாதீங்க, இது இதோட நிப்பாட்டிடுங்க, நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த காணொளி தான் இப்போ சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவில் வைரலாக போய்கிட்டு இருக்கு. உண்மையை சொல்லலாம் அப்படின்னா இந்த காணொலியை பார்த்தோன்னே பல தளபதி ஃபேன்ஸுக்கு சில விஷயங்களை அவங்க புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பா இவர் ரொம்ப ஜென்யூனான ஆளு தான்ப்பா, அந்த ஹுக்கும் பாட்டையும் அந்த காக்கா கழுகையும் வேறு யாராவது மிஸ்லீட் பண்ணி நம்மளை வந்து கொண்டு சேர்த்துட்டாங்க, தளபதி மேலே இவருக்கு வந்து ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா தலைவர் ஃபேன்ஸ் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களாப்பா, நாங்கள் முதல்ல இருந்தே இதுதான் சொல்ல வர்றோம், எங்கள் ஆள் மனிதநேயம் மிக்க ஆள், அவருக்கு எந்த நேரத்துலையுமே யாரையும் கவுக்கணும், அவர் இப்படி அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, என்றைக்குமே ஒரு உயர்ந்த மனிதர் எங்கள் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு இந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி கிடைக்க போகிறதாக நம்ம நம்பலாம். இன்னொன்று, சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி தளபதி அவர்கள் பொலிட்டிக்ஸுக்கு வரப்போகிறார் அப்படிங்கிற தகவல் கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு. அவருடைய படைகள்லாம் 4ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி 4ஆம் தேதி டெல்லிக்கு போகிறாங்க. கட்சிக்கு என்ன பேர் வைக்க போகிறாங்க, என்ன சிம்பிள் வைக்க போகிறாங்க அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் பேச போகிறாங்க, நம்மகிட்ட சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற தகவல்லாம் வெளியில் வந்திருக்கு. இந்த நேரத்தில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள் அரசியலுக்கு போகிறாரு, ஓகே, அவருக்கு ஒரு பெரும்பாலான சப்போர்ட் சக்தி தேவைப்படுது பொதுமக்கள் அப்படிங்கிறத தாண்டி. முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள், அவருடைய ரசிகர்கள் சப்போர்ட் கிடைச்சா கூடுதல் வெற்றி சந்தோஷம் தானே. அந்த வகையில் ஒரு பெரிய எதிர்ப்பாக இருந்த இந்த சைடு பிளாக்கை ஓப்பன் பண்ணி விட்டு ஒரு பாசிட்டிவான சைன் அவருக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி அவருடைய சில விஷயங்கள் இன்னும் அவருக்கு போக போக அவருக்கு எதிராக இருக்கிற சில விஷயங்களை கூட பாசிட்டிவாக மாற்றிடும் அப்படின்னு அவரை சார்ந்த சில விஷயங்கள் சார்ந்த சில பேர் வந்து ரொம்ப சந்தோஷத்தோடு சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. ரெண்டு மாப்பிள்ளைகளையும் ஒண்ணா ஒரே பார்ல பாக்குற பாக்கியம் எந்த மாமனார் கிடைக்கும். இரிட்டேட் பண்ணாதீங்க அங்கிள். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.